அன்புள்ள மீனராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு லாப விரையாதிபதியான ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானமுமான விருச்சிக ராசியில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளில் தோல்வியையும் பகைவர்களால் தொல்லையும் அவர்களுக்கு அடங்கி போகிற நிலைமையும் அலைச்சல் திருச்சல் நிம்மதியின்மைன்னு கடந்த 3 வருஷமாக உங்களை படாத பாடு படி எடுத்திருப்பாருன்னு தான் சொல்லணும். இப்படி ராசி மாறி வர சனி பகவானை உங்களால் முழு மனதுடனோ மகிழ்ச்சியுடனோ வரவேற்க முடியாது. காரணம் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி காலத்தில் அவர் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்க போவதில்லை. இத்தனை காலம் பாகிஸ்தானம் என்னும் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்த சனி இப்போது தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கும் சனிக்கு பலம் அதிகம் என்றாலும் அதுவே தைரியஸ்தானம் என்பதால் சுப பலன்களை விட அசுப பலன்களை குறைவாகத்தான் செய்வார்னு சொல்லலாம். மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் இருக்குது. அது வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி எதுவும் ஏடா கூடமாக செஞ்சிட மாட்டார். பயப்படாதீங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூறாவளி புயல் ஓஞ்ச மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு குபேர யோகம் தேடி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 10ஆம் இடத்து சனியை கொஞ்சம் குழப்பமாக தான் எதிர்நோக்கணும். பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. மறுபடியும் கொஞ்சம் போராடித்தான் ஆகணும். கழுதை தேர்ந்து கட்டெடும்பு ஆன கதையாகத்தான் எல்லாமே இழுத்துட்டே இருக்கும். 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஜீவன விஷயத்தில் குளறுபடி ஏற்படும். நித்திய கண்டம் பூரண ஆயுசுங்கிற மாதிரி தான் இருக்கும். 30 வயசுக்கு குறைந்தவங்களாக இருந்தால் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரக்கு மாஸ்டர் வேலைக்கு தான் போகணுங்கிற நிலைமை இருக்கும். சனி பகவான் உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இடையூறுகளும் அலைக்கழிப்புகளும் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளுடன் விரோதங்கள் ஏற்படும். வீண் அலைச்சல் டென்ஷன் ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்க. கலத்திரஸ்தானம் எனும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கெட்ட நண்பர்களின் சேர்க்கை தீய பழக்கங்களுக்கு ஆளாக்கும். முடிஞ்ச அளவுக்கு கெட்ட நண்பர்களோட சவகாசத்தை கம்மி பண்ணிக்கிங்க. பொருளாதாரத்தில் பணப்பற்றாக்குறை இருக்காது. தேவைக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதுக்காக ஒரேடியாக பயந்துடாதீங்க. இது சாதாரண கோச்சார பலன் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் வீக் ஆக முடியாது. உங்களை கெடுத்த சனி பகவானே மறுபடியும் உங்களுக்கு வாரி கொடுப்பார். கொஞ்சம் நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்க. எந்த விஷயத்துலையும் ஒரு தடவைக்கு பல தடவை ஆராய்ச்சி முடிஞ்சு பண்ணுங்க. புதிய முதலீடு எதுவும் பண்ணாதீங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரலைனாலும் கண்டிப்பாக உங்களை கெடுக்க மாட்டார். இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் இருக்காதுன்னு தான் சொல்லணும். சனி பகவான் எப்போவுமே உங்களை கீழே சரிய விட மாட்டார். ஆக மொத்தம் காலம் மாறும்போது கணக்குகள் மாறும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்லதே நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிறைய நல்ல அனுபவங்களை தருவார்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே சமாதானமாக போக பழகுங்க. சங்கடங்கள் வராது. பொறுமையாக கைவிடாதீங்க. நல்லதே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வளர்ச்சி தடைப்படுங்கிறனால புதிய முயற்சியில் எடுக்காதீங்க. சாதாரணமாக அமைதியாக போனீங்கன்னா விரோதிகள் கூட உங்கள்கிட்ட நண்பர்களாக பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையை கைவிடாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இல்லை. ரயிலில் தவறவிட்ட பயணி மாதிரி பிளாட்பாரத்தில் தவிப்பீங்க. அடுத்த ரயில் வர வரைக்கும் காத்திருப்பது தான் நல்லது. பஸ் ஏறி போயிடலாம்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை ஏற்றிட்டு போக புதுசாக ஒரு ரயில் வந்தாலும் வரும். ஆனால் குபேர யோகம்ங்கிறது உங்கள் ராசிக்கும் சரி உங்கள் நட்சத்திரத்துக்கும் சரி நிச்சயமாக இருக்குது. ஆனால் இப்போ இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். பரிகாரம்: ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அங்கே போய் நல்ல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரர் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. சனிக்கிழமை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.